வணக்கம் நண்பர்களே. கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. காங்கிரஸ்க்கு அதிர்ச்சி தான். இது என்னங்க அதிர்ச்சி இருக்கு? கூட்டணி ஆட்சி உண்டு, ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு திமுக சொன்னாதானே அதிர்ச்சி அடையணும். இல்லைன்னு சொன்னா என்ன அதிர்ச்சி இருக்க போகுது? ஆனா காங்கிரஸ் ரொம்ப நல்லா இழுத்து பிடிக்குதுங்க. ஸ்டாலின் சொன்ன உடனேயே மாணிக் தாக்கூர் திருப்பி சொல்றாரு, மக்கள் முடிவு செய்வார்கள், மக்கள் தீர்மானிப்பார்கள், மக்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். கூட்டணி ஆட்சியா, ஆட்சியில் பங்கா இல்லையா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு திருப்பி அடிச்சிட்டார். மாணிக் தாக்கூர் அடுத்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்ததுன்னா மறுபடியும் மக்களவை தேர்தலுக்கு போட்டிடுவாரா? அது கொஞ்சம் சந்தேகம்தான். மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, 2006லயே நாங்க முடிவு பண்ணிருக்கணுங்க. அப்போ திமுகவுக்கு 96 சீட்டு தானே கிடைச்சது. அப்போ ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கணும். சொல்லாம போனது தப்பு. இப்போ சொல்லி என்னங்க பிரச்சனம்? அப்போ யோசிச்சிருக்கணும்ல. மத்தியில காங்கிரஸ் அரசு இருக்கும்போது திமுக அதுல பங்கு வகிச்சது. ஆனா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு 2006ல 96 இடம் மட்டுமே கிடைச்ச போதும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு திமுக சொல்லிருச்சு. அப்போ காங்கிரஸுக்கு 30க்கு மேல சீட் இருந்தது. அதே மாதிரி பாமகவுக்கு இருந்தது. அப்படி இருந்து கூட அவங்க அதை நிர்பந்தம் செய்யல. இப்போ ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்போ ஸ்டாலின் சொன்னதுக்கான காரணம் என்ன? இன்னும் கூட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கல. திமுக சொல்லியிருக்கு 22ஆம் தேதிக்கு பிறகு இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு. தேர்தலுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்போ கடைசி சமயத்தில் எப்படியாவது திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குதா இல்ல காங்கிரஸுக்கு திமுக நெருக்கடி கொடுக்குதான்னு முடிவு பண்ணிடலாம். அப்புறம் என்ன, காங்கிரஸுக்கு எப்படி இருந்தாலும் கொடுக்கிற சீட்டை வாங்கிக்குவாங்க அப்படின்னு தான் திமுக நினைக்குது. ஆனா நிச்சயமா ஸ்டாலின் சொல்றாரு, ராகுல் காந்தி நல்ல முடிவெடுப்பார், ஒரு சகோதர மனப்பான்மையுடன் செயல்படுவார் அப்படின்னு. 2019 எல்லோரும் சொல்வதற்கு முன்னாலேயே ஸ்டாலின் தான் சொன்னாரு ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு. அந்த நன்றி கடன் ராகுலுக்கு இருக்கணுமா தேவையில்லை. இல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது? அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் என்ன கேக்குதுன்னா, இப்போ அதிக தொகுதி வேணும், கிட்டத்தட்ட 40 தொகுதி வேணும், ஆனா 38வது வேணும் இப்படின்னு கேட்கிற அதே சமயத்துல அடுத்த வருஷம் நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட 20-25% அளவுக்கு இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் திமுக இணங்குமா? திமுக காங்கிரஸ் விட்டுருமா? திமுக ரொம்ப இழுத்து பிடிக்குதா? காங்கிரஸ் ரொம்ப இழுத்து பிடிக்குதா? காங்கிரஸ் இழுத்து பிடிச்சா எங்கே போகும்? தாவேகாவுக்கு தானே போகும். தாவேகாவுக்கு போனால் அங்கு வெற்றி வாய்ப்பு உண்டா? கிட்டத்தட்ட 60-70 சீட்டு கொடுக்கறேங்கிறாரு விஜய். என்ன பண்ண போறாரு? 234 சீட் இருக்குது. காங்கிரஸ் 70 கொடுத்தா போகுது. அவங்க கட்சியிலும் போட்டியிட ஆள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழகம் முழுக்க காங்கிரஸில் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர்கள் அப்படிங்கறத மிகப்பெரிய சந்தேகம். காங்கிரஸ் போட்டியிட்டா நிதி உதவி கொடுக்கவும் தாவேக்கா தயாராக இருக்காது. ஆனால் காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னாவே தாவேக்காவுக்கு நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கட்சி வந்துருச்சு, தேசிய அளவுல ஆண்ட கட்சி, பல ஆண்டுகள் இந்தியாவே ஆண்ட கட்சி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதற்கு காங்கிரஸ் இடம் கொடுக்குமா? திமுக விட்டுருமா? திமுக அநேகமா விடாதுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏனென்றால் காங்கிரஸ்லையும் அப்படி ஒட்டுமொத்தமா திமுகவுடனான உறவை முறிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கல. பாதி தலைவர்கள் இந்த பக்கம், பாதி தலைவர்கள் அந்த பக்கம் அப்படின்னு இருக்காங்க. கடைசியில ராகுல் எந்த பக்கம் அப்படின்னு பார்க்க போனா திமுக பக்கம் தான் இருப்பார் மாதிரி தெரியுது. கடந்த முறை வாங்கின 25 சீட்டை விட ஒரு 30 வந்தாவே லாபம் தானே அப்படின்னு தான் காங்கிரஸ் தலைமை நினைக்கும். காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? அதை பொறுத்துதான் தமிழகத்தில் பல கூட்டணி கட்சிகள் தங்களுடைய முடிவுக்காக காத்திருக்கின்றன. ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் போய்விட்டால், தாவேகா பக்கம் போய்விட்டால், அப்புறம் மூத்தவர் ராமதாஸை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. மூத்தவர் ராமதாசா? பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக விசிக இருக்காது அப்படின்னு தொல் திருமாவளவன் மீண்டும் அறுதிட்டு கூறிவிட்டார். அப்போனா அவரும் தாவேக பக்கம் போயிருவாரு. இப்படி திமுகவுடைய கூட்டணி கூடாரம் காலி ஆகாதா அப்படின்னு எடப்பாடி ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு. அப்படி ஆச்சு அப்படின்னா தேமுதிகவும் திமுக பக்கம் போயிடும். அவங்க வச்சுங்க டபுள் டிஜிட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வேண்டாம் ராஜ்யசபா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா போதும். நிச்சயமா அன்னியார் பிரேமலதா போயிருவாங்க. ஆகையால காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்காக திமுக மட்டுமல்ல அண்ணா திமுக காத்துட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் போய்விட்டால் 2 திராவிட கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு தேசிய கட்சி தேவையாக இருக்கு. அது கடந்த 50 ஆண்டுகளாக அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஒன்று பாஜக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் காங்கிரஸ் இருக்க வேண்டும். பாஜக இருந்தால் ஆளும் கட்சி,
அவர்களுக்கு ஒரு நிறம் உண்டு, அவர்கள் ஒரு இந்துத்துவா கட்சிங்கிற அடையாளம் கொண்டவர்கள், இந்து வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரசும் பல ஆண்டுகள் நாட்டை ஆண்ட கட்சி, அவர்கள் இருந்தால் மதச்சார்பற்ற நிறம் கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது. திமுகவோடு காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் அப்படியே விழக்கூடும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவங்க போயிட்டாங்கன்னா திமுகவுக்கான சிறுபான்மை வாக்குகள் காலியாகும். அப்போ அண்ணா திமுக பாஜக அணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆகல காங்கிரஸை திமுக விடாது, திமுகவையும் காங்கிரஸ் விடாது. தாவேக்கா பக்கம் போகி கிட்டத்தட்ட 60 சீட்ல நின்று கிட்டத்தட்ட 8-9% வாக்கு வாங்கி ஒரு இடம் கூட ஜெயிக்கலன்னா அப்புறம் மறுபடியும் திமுக தான் வந்து நிக்கிறோம். அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளிவிடாது. ஆனால் தாவேக்காவோடு காங்கிரஸ் சென்றால் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி குறைந்தபட்சம் 25 இடங்கள் வெல்லும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதுல தாவேக்காவுக்கு ஒரு 15 இடங்கள் கிடைச்சிருந்தா, காங்கிரஸுக்கு ஒரு 7 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா அந்த நிலைமைக்கு திமுக தன்னை தள்ளிக்காது. ஆக 22ஆம் தேதிக்கு பிறகு திமுக காங்கிரஸ்க்கான அந்த தொகுதி பங்கீட்டுக்கான இழுபறி ரொம்ப டைட்டா இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி வருவாராங்கிறது மட்டும் எதிர்பார்ப்பு. தேமுதிக பத்தி கவலையப்படல. வந்தா ஒற்றை டிஜிட்ல சீட்டு, ராஜ்யசபா சீட்டு எல்லாம் கிடையாது. திமுக பக்கம் போனாலும் அதுதான் சரி, பார்க்கலாம் அப்படின்னு அந்நியார் பிரேமலதா காத்திருக்காங்க. காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குது, அவங்க தாவேக்க பக்கம் போவாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். யாருன்னா தேமுதிக. விஜய் கிட்ட போய் நிக்கணுமா சீட்டுக்கு, அங்கு சீட்டும் கிடைக்காது, அதுக்கப்புறம் தேவையானதும் கிடைக்காது. அகல எங்க கிடைக்குதோ அங்கேதான் தேமுதிக போகும். திமுக இல்லாவிட்டால் அண்ணா திமுக. காங்கிரஸ் என்ன செய்கிறது என்பதை பொறுத்து காங்கிரஸ் உடைய கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. நேரா விசிகவும் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இடதுசாரிகள் மட்டும் இருக்கணும், அவங்களும் இடம் மாறிட்டாங்கன்னா அப்போ தாவேக்கா மிகப்பெரிய பலமான ஒரு கட்சியா ஒரு அணியா மாறிடுமல்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியா கூட மாறிடும். அப்போதான் திராவிட மாடல் 2.0 என்ன ஆகும். அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு கொடுத்துட மாட்டாருங்க ஸ்டாலின். 2வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக நிச்சயமாக விரும்புகிறது. ஏற்கனவே செய்த பல நல்ல திட்டங்கள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புறாரு ஸ்டாலின். ஆகல எப்படியும் இந்த கூட்டணிகளை இழுத்து போட்டணும். ஆனாலும் ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தையில 6 சீட்டு உறுதினு சொல்லிட்டாங்களா. ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்காங்களா கூட்டணி கட்சிகள். 21 6 சீட்டா, 26லயும் 6 சீட்டா, நாங்க வளரவே இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நீங்க வளர்ந்ததே நாங்கள் எங்களாலதான் அப்படின்னு திமுக சொல்றாங்களா. ஆனா திமுக 70 சீட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். பலவீனமாக இருக்கின்ற இடங்கள், அதுல முக்கியமான சீட்டு கடந்த தேர்தல்ல ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச சீட்டு, அதுக்கப்புறம் தோத்த சீட்டு. இதெல்லாம் நல்லா செட் பண்ணாதான் அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகல இந்த வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். காங்கிரஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னு சீக்கிரம் சொல்லிருங்க அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நம்மளும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.